நம்ம எல்லாருக்கும் கப்பலில் போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வந்து வேலை விஷயமாவோ இல்லை டூர் போகிறோம் அப்படின்னாலும் நம்ம சூஸ் பண்ணுறது வந்து ஏர்லைன்ஸ் மட்டும்தான். கண்டிப்பாக கப்பலை வந்து சூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கான காரணம் வந்து டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். இன்னொரு விஷயம் வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து நம்ம வந்து கப்பலில் போக முடியாது. அதனால் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஏர்லைன்ஸ் மட்டும்தான். ஆனாலும் நமக்கு கப்பலில் போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் வந்து தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் வந்து கப்பல் சுற்றுலா திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சொகுசு கப்பல் பயணம் அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகளில் வந்து ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவில் மும்பை, கோவாவில் மட்டும்தான் வந்து இந்த வசதி வந்து இருந்துச்சு. ஆனால் சென்னையில் முதன்முறையாக உள்நாட்டு சொகுசு கப்பல் சுற்றுலா திட்டத்தை வந்து தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் ஜூன் 4ஆம் தேதி வந்து தொடங்கியிருக்காங்க. கார்டிலியா க்ரூயிஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்தோட சொகுசு கப்பல் வந்து சென்னையிலிருந்து 4 வழித்தடங்களில் வந்து சொகுசு கப்பலை வந்து இயக்குறாங்க. சென்னை டு விசாகப்பட்டினம், சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னை டு விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் டு பாண்டிச்சேரி, எகெயின் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை, 4வதாக வந்து சென்னையிலிருந்து ஆழ்கடலில் பயணிக்கும் வகையில் வந்து திட்டமிட்டிருக்காங்க. அப்படி இந்த சொகுசு கப்பலில் என்னெல்லாம் இருக்குது, இதில் பயணிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து போகிற இந்த சொகுசு கப்பலில் வந்து 2 பேக்கேஜ் வச்சுருக்காங்க. 2 டேஸ் பேக்கேஜ், 5 டேஸ் பேக்கேஜ் அப்படின்னு 2 வச்சுருக்காங்க. 2 டேஸ் பேக்கேஜில் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, எகெயின் பாண்டிச்சேரி டு சென்னை, இது வந்து 2 டேஸ் பேக்கேஜ். 5 டேஸ் பேக்கேஜில் வந்து சென்னையிலேருந்து வைசாக், வைசாக் டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியிலேருந்து வைசாக், மறுபடியும் வைசாக்லேருந்து சென்னை, இது வந்து 5 டேஸ் பேக்கேஜ். இன்னொரு 2 டேஸ் பேக்கேஜையும் வச்சுருக்காங்க. சென்னையிலேருந்து ஆழ்கடல் வரைக்கும் போயிட்டு ஆழ்கடல்லேருந்து மறுபடியும் சென்னைக்கே வர்றது, இதுவும் வந்து 2 டேஸ் பேக்கேஜ். நமக்கு எந்த பேக்கேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய் நமக்கு பிடிச்ச பேக்கேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை டு பாண்டிச்சேரி 2 டேஸ் பேக்கேஜ் அப்படின்னா சென்னையிலேருந்து நம்ம கப்பலில் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியில் வந்து நம்ம எந்த இடத்துக்கும் வந்து போக போகிறதில்ல. பாண்டிச்சேரியிலேருந்து மறுபடியும் நம்ம வந்து கப்பல்லையே வந்து சென்னைக்கு திரும்பி வந்துடுவோம். கப்பலில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த 2 நாளும் நமக்கு வந்து கப்பலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கே டைம் பத்தாது. இந்த ட்ரிப் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம பாண்டிச்சேரியை கூட்டிகிட்டு போய் அங்கே அவுட்டோர் வந்து எதுவுமே அவங்க சுற்றி காட்ட போகிறதில்ல. நம்மளோட இந்த ஷிப் ட்ராவல்கான பேக்கேஜ் தான் வந்து இந்த 2 டேஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறது. சென்னையிலேருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு போகிறோம், எகெயின் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கே வந்துடுறோம். கப்பலில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு வந்து இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸே வந்து இந்த 2 டேஸில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பத்தாது அப்படின்னே சொல்லலாம். சென்னையிலேருந்து ஆழ்கடல் போகிறோம் அப்படின்னா சென்னையிலேருந்து நம்ம ஆழ்கடல் போயிட்டு ஆழ்கடலில் ஒரு நைட் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணுவோம். கப்பல்லையே வந்து ஆழ்கடலில் ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எகெயின் ஆழ்கடல்லேருந்து சென்னையில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்படி என்ன தான் இந்த கப்பலில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 700 அடி நீளம், 11 ஃப்ளோர்ஸ் கார்டிலியா க்ரூயிஸ் கப்பலில் ஒரே நேரத்தில் 1500லேருந்து 2000 பயணிகள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பலில் 796 ரூம்ஸ் வந்து இருக்குங்க. இந்த கப்பலில் 796 ரூம்ஸ் இருக்குது. பிரமை போடுற வகையில் இந்த கப்பலுக்குள்ளே நம்ம போகும்போது நியூயார்க்கில் இருக்கிறோமா இல்லை சிங்கப்பூரில் இருக்கிறோமா அப்படின்னு நமக்கே டவுட் வர மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா தியேட்டர், 4 பெரிய ஹோட்டல்ஸு, மதுக்கூடம், ஸ்பா, மசாஜ் நிலையம், உடற்பயிற்சி மையம், கேசினோ, நீச்சல் குளம், குழந்தைகளுக்கான விளையாட்டு அப்படின்னு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஏகப்பட்ட வசதிகளோட இந்த சொகுசு கப்பல் வந்து சொர்க்கமாக காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துக்கு ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும், நடுக்கடலில் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும், கப்பலில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் கண்டிப்பாக இதில் ஒரு டைமாவது ட்ராவல் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், கப்பலுக்குள்ளே 11 மாடியா, கப்பலுக்குள்ளே 800 ரூமா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுற வைக்கிற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ராவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2 இரவுகள் தங்குற பேக்கேஜ், 3 இரவுகள் தங்குற பேக்கேஜ், 5 இரவுகள் தங்குற பேக்கேஜ் அப்படின்னு 3 வகையான பேக்கேஜஸ் வந்து வச்சுருக்காங்க. 2 இரவுகள் தங்கும் சுற்றுலா திட்டத்துக்கு 2 நபருக்கு 37,000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 3 இரவுகள் தங்கும் சுற்றுலா திட்டத்துக்கு 2 நபருக்கு 49,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 5 இரவுகள் தங்கும் சுற்றுலா திட்டத்துக்கு 2 நபருக்கு 81,000 சார்ஜ் பண்ணுறாங்க.
இந்த கட்டணத்துக்கு உணவும் வந்து உள்ளேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு வந்து அந்த உணவு வேண்டாம், நான் இன்னும் வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற ஃபுட்டீஸ்க்காகவே வந்து உள்ளே வந்து 4 மிக பிரம்மாண்டமான ஹோட்டல்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டல்ஸை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி வந்து நமக்கு வேணுங்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம பே பண்ணுற இந்த அமௌண்ட்டுக்கு வந்து உணவும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இமெயிலும் வந்து கொடுத்துருக்கேன். info@cardeliacruises.com அப்படிங்கிற இமெயிலையும் வந்து நமக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம மெயில் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு இமீடியட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அவங்களோட வெப்சைட்டில் போய் புக் பண்ணி 2 days வந்து நடுக்கடலில் வந்து ஜாலியாக தூங்கி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.